வணக்கம் நண்பர்களே, இவன் இங்கு இருக்கிறான். இன்றைக்கு முக்கியமான சிறு விளையாட்டு சவால் உள்ளது. ஒரு சவாலை வெல்லவும், ஒரு நாணயத்தை வெல்லவும். கடைசியில் வென்றவர் பெறுவார். வென்றவர் எதை பெறுகிறார் என்பது முக்கியமல்ல. இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க வேண்டும். தோல்வி அடைந்தவர் வாழைப்பழம் உடை அணிந்து சூப்பர் மார்க்கெட் செல்ல வேண்டும். நான் வாழைப்பழங்களை விரும்புகிறேன். அது லஜ்ஜையானது. எல்லோரும் என்னை பார்த்துக் கொள்வார்கள். உங்கள் நண்பர்களை லஜ்ஜைப்படுத்த விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். நாணய சவாலை சுழற்றவும். செல்லுங்கள் செல்லுங்கள். இல்ல, முதல் சரி என்ன கிடைக்குதுன்னு பாப்போம். 3, 2, 1. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அடுத்தது யார்? மரியா. செல்வம் செல்வம் பார்ப்போம். அருமை, உங்களுக்கு மஞ்சள் கிடைக்கும். சிப்ஸ். நல்லா செஞ்சீங்க. டொமாசோ, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாப்போம். பிங்க் உங்களின் பிடித்த நிறம். இல்லை, பிங்கில் என்ன உள்ளது? இவன் இல்ல. ஓ, உங்களுக்கு ஷேவிங் கிரீம் கிடைத்து விட்டது. அலிஸ், உங்கள் முறை. நல்லா அதிபதி நான் ஷேவிங் ஃபார்ம் கிடைக்காது அப்படிங்கறதை நான் கற்றுக்கொண்டேன். இது ரொம்ப நல்லது. இரண்டாவது ஒன்று இருந்தால் என்ன? பச்சை. பச்சை பச்சையில் என்ன உள்ளதுன்னு பார்ப்போம். அருமை, ஊறுகாய். நான் ஊறுகாய்களை விரும்புகிறேன் உண்மையில். ரொம்ப நல்லது. மிச்சமுள்ள பலூன்கள் என்ன உள்ளதுன்னு பார்ப்போம். பப்புள் கம் மற்றும் கடைசி நாணயம். துரதிருஷ்டவசமாக யாருக்கும் கிடைக்கவில்லை. அடுத்த சவாலுக்கு செல்லுங்கள். ரக் பாக்ஸ் சவாலில் குதிக்க வேண்டாம். 3, 2, 1. இது என்ன எனக்கு தெரியாது. அது அரிசின்னு நினைக்கிறேன். நான் மிக கழிவானதை பெற்றுள்ளேன் என்று நினைக்கிறேன். நாய் உணவு. குஷி. சரி, அடுத்த பாக்ஸ். 3, 2, 1. ஓ ஆம், மீண்டும் ஷேவிங் கிரீம். முதலில் என் முகத்தில், இப்போது என் கால்களில். நான் கிட்டத்தட்ட கெச்சப் பெச்சை ஆகிவிட்டேனே. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சரி, கடைசி பாக்ஸ். 3, 2, 1. ஓ இல்லை, ஓ என் கடவுளே. இந்த பாக்ஸில் நான் குதிக்க வேண்டாம் என்று தெரிந்திருந்தது. எனக்கு ஜாம் கிடைத்தது. நான் என் கால்களில் ஒட்டும் வரை ஓட வேண்டும் என்று நினைக்கிறேன். மற்றும் அலிஸுக்கு நாணயம் கிடைக்குது. நல்லா சொன்னீங்க. ஓ ஆம். இது ஓரியோ ரோல் சவால். எனவே நீங்கள் ஓரியோவை எந்த கோப்பையில் சுழற்ற முயற்சிக்க வேண்டும். பால் சேர்க்கவும். இது உங்களுக்கு நாணயத்தை வழங்கும். நான் முதலில் செல்ல விரும்புகிறேன். நான் அபாயத்தை ஏற்கிறேன். அது தவறவிட்டது. மீண்டும் மீண்டும் மீண்டும். காத்திருக்க முடியாது. பால். என்ன? நான் அதிலிருந்து ஒரு முறை கடிக்கிறேன். அது எப்படி? ரொம்ப நல்லது. இல்ல 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 இல்ல. சாக்லேட். Nice. அது சாக்லேட் தானா? ஆம், அது. சரி, நான் அடுத்தது செல்லுகிறேன். அது என்ன? அது சரி, நான் நினைக்கிறேன். அது நல்லதா? அது உண்மையில அவ்வளவு மோசமா இல்லை. நீங்கள் எங்கே இறங்குகிறீர்கள் என்பதை பார்க்க விரும்புகிறேன். கெட்சப். அதிலிருந்து ஒரு முறை கடிக்கவும். டென்ஷு. இவன் இந்த சுற்றுக்கான நாணயத்தை பெற்றீர்கள். செல்லுங்கள். நாணயம் கிடைச்சது. யோகா பால் சவாலுக்கு வரவேற்கிறோம். ஆம், இதை செய்ய காத்திருக்க முடியாது. நீங்க இந்த பந்துகளில் சுழற்சியாக வேண்டியது மட்டுமே. நீங்க விழுந்தா நீங்கள் வெளியே செல்வீர்கள். சரி, நான் தயார். 3, 2, 1. செல்லுங்க செல்லுங்க. நாங்க பச்சைகள். சரி, அடுத்தது யார்? நான் செல்வேன். டொமாசோ செல். செல்லுங்கள் 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 செல்லுங்கள். ஹே, 5 பந்துகள் நான் நினைக்கிறேன். ஆம், உங்களுக்கு 2 பந்துகள் உள்ளன. இந்த நாணயத்தை நான் பெறப்போகிறேன் என்று நினைக்கிறேன். 3, 2, 1. நானும் 5 பந்துகள் பெற்றேன். What? பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். 3, 2, 1. அவளது உத்தி சிறந்ததாக இருந்தது, ஆனால் அது தோல்வி அடைந்தது என்று நான் நினைக்கிறேன். இங்கு 2 பந்துகள் இருந்ததால் டொமாசோ நாணயத்தை வென்றார். சவால் யாருக்கு எல்லாவற்றையும் கிடைக்கிறது. எனவே யாருக்கும் நாணயம் கிடைக்கவில்லை. யாருக்கும் நாணயம் கிடைக்கவில்லை. ஆம், ஒப்பந்தம். அடுத்த சவால்.
அடுத்தது சிப் ஸ்வைப் சவால். துடைப்பது மட்டுமே வேண்டும் மற்றும் பாட்டிலை நிமிர்த்து நிற்க செய்ய வேண்டும். வாங்க டொமாசோ, நீ தொடங்குவாய். மெதுவாக அது ஒட்டி வைப்பதை முயற்சிக்கிறேன். விழ போகிறது. ஓ, அது நல்லது. அடடா, அருமை. அலிஸ் ஒரு நாணயத்தை பெறுகிறார். என் முறை. நான் விரைவாக செல்வேன். நீ ஒரு நாணயம் பெறல. என் முறை. நாம் ரொம்ப பயமா இருக்குது. மேலும் ஆர்டரை முதலிலே என்னையும் மரியாவும் மிக மோசமான அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆம், அது எனக்கு சொந்தமானது. முதல் முறையில எப்படி நான் வெளியேறினேன்? இது பந்து விளையாட்டு சவால். அனைவருக்கும் 5 பந்துகள் கிடைக்கும். 100 புள்ளிகள் பெறுபவர் நாணயம் பெறுகிறார். நான் முதலில் செல்வேன். தயார். முதல் பந்து. இல்லை 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 இல்லை. ஆம், 10. இது இரண்டாவது பந்து. ஓ, அவை வேகமாக உள்ளன. மற்றொரு 10. எனக்கு இது வேண்டுமெனில் இப்போது 50 தேவை. போ. ஆம், 10. இன்னும் 2 பந்துகள். 10 மீண்டும் 50 கிடைத்தாலும் நீங்கள் புள்ளி பெற மாட்டீர்கள். 50 புள்ளிகள். நான் மத்தியிலேயே செல்ல விரும்புகிறேன். அது என் யுக்தி. 20. நீ 30 புள்ளிகள் பெற்றாய். ஒரு வலிமையான தள்ளு. நீ அறிவாய். மத்தியில் மத்தியில். ஓ, 10. 40 புள்ளிகள். 40 புள்ளிகள் மற்றும் 2 பந்துகள். சரி, நான் நேரா மத்தியில போக வேண்டும். ஓ ஓ ஓ இல்லை இல்லை. அது 10 நினைக்கிறேன். மற்றொரு 10. அது 50 புள்ளிகள் மற்றும் கடைசி பந்து. அது எளிது, மிக எளிது. இல்ல, 10. 60 புள்ளிகள். அது டொமாசோவினை விட இன்னும் சிறந்தது. அது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. இல்ல, அது 10. நான் மத்தியில் செல்வேன். வாங்க. வாங்க வாங்க. 20. 20. வாங்க. நீ 30 புள்ளிகள் பெற்றாய். இல்ல, சரி, மத்தியில. வாங்க. அது மிகவும் நெருக்கமானது. அது 50 மற்றும் மேலும் 3 பந்துகள். இல்ல. போ போ போ. இல்ல, அது 10. நான் இப்படிதான் சொல்றேன். அது வேகமாக வந்தது. 10.10. அது வேகமாக இருந்தது. அது வேகமாக இருந்தது. 10. சாத்தியமில்லை. 40 புள்ளிகள். சரி, மேலும் 20 பெறுகிறாய். ஓ, ரொம்ப நெருக்கமா. யாரும் 100 புள்ளிகளை பெறவில்லை. ஆனால் மரியா என்பது அதிகபட்சம் பெற்றதால் அவள் நாணயம் பெறுகிறாள். வாங்க. நன்றாக செய்தாய். மிகவும் பொழுதுபோக்கு. அடுத்தது மெழுகுவர்த்தி ஊதி சவால். ஒரு ஊதி வாய்ப்பு. யார் அதிக மெழுகுவர்த்திகளை அணைக்கிறாரோ அவர்கள் வெல்லுவார்கள். இவான், இவ சரியாக 1000 மெழுகுவர்த்திகளா? ஆம், இங்கு 1000 மெழுகுவர்த்திகள் இருக்கின்றன. ஒரு ஊதி. 3 2 1. ஓ, இல்ல, இவன் பார். அது பின்னே சென்றது. ஆனால் இது இன்னும் உள்ளது. எவ்வளவு இங்கு இருக்குது எனக்கு தெரியல. வாவ், திரும்ப வாங்க விரும்புகிறாயா? ஐவானியை விட நான் அதிகமா பெற்றேன் என்று நினைக்கிறேன். ஆமாம், நீ செய்ததாக நினைக்கிறேன். துரதிருஷ்டவசமாக நாம் முழு இடத்தையும் எரித்து விட்டோம். எனவே யாரும் நாணயத்தை பெறவில்லை. கூட்டங்களே, இது வீட்டில் ஒருபோதும் செய்ய வேண்டாம். இது ஸ்லைம் போர்ட் சவால். இது சிறப்பு சவால். யாரும் நாணயத்தை பெற மாட்டார்கள். தயாரா நண்பர்களே? ஆம். மேலும் மேலும். நீ இது செய்ய முடியும் மரியா. நீ டப்பாவை கீழே போட்டுவிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். ஆம், ரோங்ஷி, ஐ கழற்ற வேண்டாம். 3 2 1. ஓ, அது என்ன மேலே விழுந்தது என்று நினைக்கிறேன். சரி, தயவு செய்து டொமாசோ. தயாரா? ஆம்.
இது மிகவும் குளிர் மற்றும் அருவருப்பானது. டொமாசோ, உன் குறி மிகவும் மோசமானது. இந்த சவால் மிகவும் மகிழ்ச்சியானது. ஆமா, மிகவும் வேடிக்கையாக இருந்தது. You sure about that? நண்பர்களே, அடுத்ததாக எங்கள் ஏது சவால்களை செய்ய வேண்டும் என்று கருத்துக்களில் எழுதுங்கள். ஒரு போர்வை மூடு சவால். நாம் போவோம். சரி, முதல்ல யார் போக விரும்புறாங்க? ஐவான், சரி ஐவன், நீ முதல் போ. நான் சொல்ல வந்தது இது கிட்டத்தட்ட. சரி, அடுத்ததாக யார் போக விரும்புகிறார்கள்? நீ போ. சரி, நான் போவேன். இதுக்கு முன்பு இதை ஒருபோதும் செய்யல. நான் நினைக்கிறேன் இது அதே. நான் நினைக்கிறேன் இது அதே. அதே. டொமாசோ, வாருங்க பார்க்கலாம். ஆமா, நான் நினைப்பது அவர் வென்றார். நான் நினைப்பது டொமாசோ கண்டிப்பாக வென்றார். ஆலிஸ், சரி, நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். நான் என்னை அவமதிக்க விரும்பவில்லை. இல்லை, இது இன்னும் மோசமாக உள்ளது. நாம் இருவருக்கும் இடையில் இறுதிச் சவாலை செய்ய வேண்டுமா? ஆமா, மீண்டும் ஒரு போட்டி. ஆஹா, இது உண்மையில் நல்லது. நான் நினைப்பது இது மீண்டும் அதே. ஐவான் வென்றார். ஆமாம், இன்னொரு நாணயம். மழையில் கயிற்றை இழுத்து சவால். நான் இந்த கயிற்றை எடுத்துக்கொள்கிறேன். ஆஹா, இல்லை இல்லை, கடினமாக இழுக்கவில்லை. நான் எதையும் பார்க்க முடியல. சரி அலிஸ், நீ அடுத்ததாக போ. இப்பொழுது எனது முறை. நான் முந்தானி கிரீம் பெறவில்லை என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னது எடுத்துக்கொண்டது? நீங்க அதிர்ஷ்டம். குடிக்க வேண்டும். நீங்க இதை குடிக்க வேண்டும். சரி, 3, 2, 1. ஆமா, சமம. சரி, நான் எடுத்துக்கொள்கிறேன். மரியா, ஆமாம், நான் நாணயத்தை பெற்றேன். பிக்கிள். சரி, நீ அதை சாப்பிடணும், முழுவதும் சாப்பிடணும். நான் பிக்கல் வெறுக்கிறேன். நான் நாணயத்தை பெற்றேன். இப்போது பெரிய டாய்லெட் பேப்பர் ரோல் இழுப்பு வரவேற்கிறோம். 3, 2, 1 செல். ஆஹா, டொமாசோ, நிறைய நீர். ஆஹா, அது ஏன் நீரை கிழிக்கிறது? ஏனில் இது மிகவும் கனமானது. மரியா மிகச் சிறப்பாக செய்கிறார். நாம் பார்க்கலாம். மரியா இங்கே வந்தார், டொமாசோ இங்கே வந்தார். 3, 2, 1 செல். செல் 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 செல். கவனமாக இருங்கள், இது மிகவும் கனமானது. என் கடவுளே, இல்லை. இருவரும். பாருங்கள், நான் இன்னும் அதை செய்ய முடியும். இந்த கதையின் போதனையாவது அவசரப்பட வேண்டாம். ஆஹா, நாங்கள் இருவரும் 2 நாணயங்கள் பெற்றோம். ஆனால் டொமாசோ, நமக்கு வருத்தமாக உனக்கு 0 மற்றும் வாழைப்பழ ஆடை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் அணிய வேண்டும். அங்கு உள்ளது. அந்த வகையில நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். அதனால இப்போது நாங்க கடையில உள்ளோம் தான். நீங்க வந்து முடிக்க வேண்டிய சரிபார்ப்பு பட்டியல் உள்ளது மற்றும் அனைத்து பொருட்களை பெற வேண்டும். நான் இது பண்ண விரும்பல ஐவான். இது சரிபார்ப்பு பட்டியல். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் தான், வழக்கமான வாழைப்பழம். எனக்காக வாழைப்பழங்களை விரும்பும் மினியன்ஸ் சாக்லேட் வாங்குங்கள். மினியன்ஸ். எனக்காக நீங்கள் ஒரு மஃபின் வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம், நாம் போவோம். பாருங்க, அனைவருக்கும் திறந்திருங்க. சரி, இரண்டாவது பொருள் என்ன? மிஸ்டர் பனானா இங்கே இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பில்லிங் கவுண்டர்ல நிறைய பேர் இருக்கலாம். சரி, நன்றி டொமாசோ. நன்றி டொமாசோ. ஹே மினியன், நீங்க வீடியோவை படமாக்குகிறீர்களா? Run. வீடியோவை நீக்கு. வணக்கம் நண்பர்களே, இவான் இங்கே. இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த பெரிய நுரை குழி வீடு கட்ட போகிறோம். பெரிய நுரை குழி வீடு. இது மகிழ்ச்சியாக இருக்கு. எனவே நான் வீட்டை கட்ட தொடங்கி விட்டேன். உங்களுடைய வேலை அதை கட்டி முடிக்க வேண்டும். சரி, நண்பர்களே, நான் செய்யும் அளவுக்கு உங்கள் நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். மேலும் மிகச்சிறந்த பெரிய நுரை குழி வீட்டை பார்க்க இந்த வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பார்க்கவும். நண்பர்களே, இது என்ன? இந்த கதவுகளுக்கு பின்னால் நிறங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் அவற்றுள் குதித்து எங்கள் நிறங்களை தீர்மானிக்க போகிறோம். நான் தொடங்க போகிறேன். எனக்கு நீல அறை கிடைச்சது. நான் அடுத்ததா போறேன். எனக்கு சிவப்பு கிடைத்தது. எனக்கு மஞ்சள் கிடைச்சது. நன்றாக. ஆனால் குதிப்பு ஒரு வகையாக இருந்தது. நான் கடைசி. எனவே நண்பர்களே, வழியில் இருந்து விலகுங்கள்.
காத்திருக்கவும். இது என்ன நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீங்க. எனக்கு பச்சை கிடைத்தது. நான் அறைகளை மட்டுமே கட்டினேன், ஆனால் எப்பொருட்களும் இல்லை. எங்கள் வேலை இந்த அறைகளை எப்பொருட்களால் நிரப்பி அதை வசதியாகவும் அழகாகவும் ஆக்க வேண்டும். இந்த கார்டுகளுக்கு அறைகள் எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரும் ஒரு கார்டை எடுத்து எந்த அறையை கட்டினார்கள் என்பதை காண்பார்கள். செல்வோம் நண்பர்களே. குளியலறை. எனக்கு படுக்கை அறை கிடைச்சது. இது எளிதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு லிவிங் ரூம் கிடைச்சது. அதுதான் ரொம்ப சிறந்த அறை. எனக்கு சமையலறை கிடைச்சது, ஆனால் சமையலறையை எப்படி வடிவமைப்பது என்று தெரியவில்லை. சரி, எனக்கு அங்கே நொறுக்கு தீனி கிடைச்சது. நண்பர்களே, தோமஸ் ஷோவை ஆதரிக்க லைக் பட்டனை அழுத்தவும். செல்வோம் நண்பர்களே. நான் மஞ்சள் நிறத்தை மிகவும் காதலிக்கிறேன். நான் ஒரு பெரிய மெல்லிய படுக்கையுடன் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வேலைக்கு செல்வோம். நல்லா தெரியுது. நான் பத்தி ஒரு தலையணை பண்ணலாம். மேலும் என் பொருட்களுக்காக ஒரு சிறிய நைட் ஸ்டாண்டை செய்யலாம். எனக்கு மேலும் சில கியூப்கள் தேவை. சரி, இதோ போயிடும். முதல் என்ன வாழ் அறையில் என்னால் முக்கியமானது என்பதால் ஒரு சோஃபா வேண்டும். நான் மேலும் சில கியூப்களை எடுக்க போறேன். நண்பர்களே, கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச அறை எது. எனக்கு பிடிச்சது லிவிங் ரூம் தான். இது சரி, ஆனால் என் ருசிக்கே அது மிக சாதாரணமாக உள்ளது என்று நினைக்கிறேன். எனக்கு மேலும் நிறங்கள் தேவை என்று நினைக்கிறேன். நெருக்கமாக தெரிகிறது. நான் எப்போதும் என் அறையில் ஒரு விளையாட்டு கன்சோலை கேட்டு வந்தேன், ஆனால் நுரை கியூப்கள் முடிந்துவிட்டன. எனவே நான் மேலும் பெற வேண்டும். மிகவும் குளிர்ச்சியான சோஃபா. எனக்கு மஞ்சள் கியூப்கள் முடிந்துவிட்டன. எனவே நான் செல்ல வேண்டும். மஞ்சள் கியூப்கள், அதுதான் எனக்கு தேவை. என்னால முடியல அலிஸ். எனக்கு மேலும் தேவைப்பட்டது. என் சோஃபாவை மேலும் கவர்ச்சியாக மாத்துவோம். சரி, நான் இறுதியாக ஒரு கன்சோலை கட்ட முடியும். காத்திருக்கவும். நான் ஒரு நைட் ஸ்டாண்டை கட்டி இருக்கிறேனா? அது எங்கே? ஆமா, இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எப்பொருட்கள் அமைப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், நல்லதுதான் தோமாசோ. இப்படித்தான் வேலை பண்ணணும். கட்டுமான பொருள் 10/10. இந்த வீடு ஒரு சூப்பர் ஹீரோவை தேவை. சூப்பர் சாப்பிடுபவர் போல. இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை. Emotional, damn it. நண்பர்களே, தோமாசோக்கு ஆதரவாக லைக் பண்ணுங்க. நான் சமையலறையை கட்டப் போகல, நான் ஒரு சூப்பர் உணவிடம் கட்டப் போகிறேன். காத்திருக்கவும். எனக்கு பொருட்கள் இல்ல. இந்த வடிவமைப்பை பிற நிறங்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் போல் தோன்றுகிறது. நீலங்கள் நல்லா பொருந்தும். மாரியா, எனக்கு சில நீல கியூப்கள் தர முடியுமா? பிரச்சனை இல்லை அலிஸ். நன்றி மாரியா. சரி, என் அறை முடிந்தது மற்றும் அது மிகவும் வசதியாக உள்ளது. சில விவரங்கள் மட்டுமே இல்லாதவை. ஒரு டிவி அல்லது ஏதேனும் ஒன்றை கட்டுவோம். நண்பர்களே, இது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதுவே என் டிவியா? எந்த வாழறையும் டிவி இன்றி இருக்க முடியாது. மேலும் இந்த காஃபி டேபிள் கிடைச்சது. இது நல்லது, ஆனால் என் அறை முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். வணக்கம் அலிஸ். நான் உங்களுக்கு என்னுடைய அறை பிடிக்குமா? மிகவும் நல்லது. குறிப்பாக மஞ்சள் வடிவமைப்பு. அதற்கு பச்சாதாபம். நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? எனக்கு இப்ப காஃபி டேபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். வாவ் இவான், இந்த இடம் ரொம்ப நீட்டா இருக்கே. மீன் குழம்பும் இருக்கே. உண்மையில இது ஒரு மீன் குழம்பு இல்ல, இது ஒரு டிவி. நீங்க பார்க்க முடியலையா? சரி, நான் என் அறைக்கு திரும்பி சென்று என் சூப்பர் உணவகத்தை கட்டப் போவதாக நினைக்கிறேன். உணவு அரண்மனை. இந்த இடம் மிகச் சிறந்தது. சரி, இது ஒரு சுத்தமாகவும் உற்ற உட்கார விரும்பும் சூழலுக்காக. இவ்வான் பச்சை செதுக்குகள் என் அறைக்கு செம்மையாக பொருந்துகிறது. நான் ஏற்கனவே மிகவும் சோர்ந்து விட்டேன். இனி நல்ல இரவு. இப்போது எனக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிட்டு. இப்போது இதுதான் கனவுகளின் அறை. இல்லை, இதில் ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. இது இன்னும் கனவுகளின் அறை இல்லை, ஏனெனில் சுவை உணவுகளுக்கு இடம் இல்லை. இது ஒரு மிகச்சிறந்த வேலை. கடைசி நேர சீரமைப்பு. இப்போது நாங்கள் பசிக்க மாட்டோம். ஒருத்தர் என் பிடிச்ச சாக்லேட்டுகளை திருடி விட்டாங்களா? என் காந்திகள் எங்கே? என் காந்திகள் எங்கே? எங்கு 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 எங்கு? காந்தி இல்லை. குறைந்தது எனக்கு என் பாப்கார்ன் இயந்திரம் கிடைத்து விட்டது. சுவை நல்லது.
காத்திருங்கள், கட்டுமானத்தை மறந்துட்டேன். நான் தொடங்குவேன். குளியல் தொட்டியில இருந்து. அடுத்து என்ன? ஒருவேளை கழிவுநீர் தொட்டி. இது தோல் பராமரிப்பு முறைக்கான இடம். சரி நண்பர்களே, நீங்கள் என்ன குறைவாக உள்ளது என்பதை அறிவீர்கள். கழிவறை, அதை சொல்ல வேண்டாமா? இந்த அறை தயாராக உள்ளது. இது கூடுதலாக சில விவரங்களை தேவை. நான் இங்கே என்றென்றும் படுத்த விரும்புகிறேன். நண்பர்களே, நாங்கள் அறைகளை முடிச்சுட்டோம். இப்போது அரை சுற்றுலா நேரம். ஆனா சரி, முதல்ல என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. போவோம் நண்பர்களே, அறை சுற்றுலா தொடங்குவோம். முதல் அறை உட்காரும் அறை, என் அறை. இது சிறந்தது. இங்கு நான் மிகவும் நவீனமான வளைந்த தொலைக்காட்சியை பெற்றேன். மேலும் எனக்கு இந்த சோஃபாக்கள் உள்ளன. எனவே இந்த அறை பொதுவாக ஓய்வெடுக்க மற்றும் தொலைக்காட்சி பார்க்க பயன்படும். அடுத்த அறைக்கு போவோம். அடுத்த அறை மரியாவின் அறை. வணக்கம் மரியா. நீங்கள் என் குளியல் அறையில் கதவை தட்டாமல் எப்படி வர துணிந்தீர்கள்? What? பண்ணிக்கும். ஆனால் குறைஞ்சது உங்கள் அறையை பார்க்கலாமா? சரி, இங்க ஒரு கழிவறை கிடைச்சிட்டது. நாங்கள் ஒரு பெரிய குளியல் தொட்டி பெற்றோம். இந்த வாத்துகளை நான் விரும்புகிறேன். இது என்ன? இது ஒரு கழிவு நீர் தொட்டி. நல்ல வடிவமைப்பு. மரியா, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விட்டதாக நினைக்கிறேன். இதோ. என் கடவுளே, நன்றி. மிகச்சிறந்த பரிசு. நான் அறிவேன், சரிதானே? சரி, அடுத்த அறைக்கு போவோம். அடுத்த அறை ஆலிஸின் அறை. இது ஒரு படுக்கை அறை. ஆலிஸ் தூங்கி கொண்டிருக்கிறாரு. நிச்சயம். டிங் 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 டிங். இவான், நீ என்ன பயமுறுத்தின. நான் தூங்கி கொண்டிருந்தேன். உனக்கு என்ன வேண்டும்? இது ஒரு அறை சுற்றுலா ஆலிஸ். எனவே உங்கள் அறையை எனக்கு காட்டுங்கள். உங்களுக்கு என்ன உள்ளது? எனக்கு இந்த படுக்கை உள்ளது. இது உடைந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த விளையாட்டு கருவி மற்றும் வாவ், என் கடவுளே, என் நைட் ஸ்டாண்ட் எங்கே? நான் அதை திருடவில்லை என்று சத்தியம் செய்கிறேன். சரி, அடுத்த அறைக்கு போவோம். வணக்கம் டோமாச்சோ. வணக்கம். உங்களுடைய அறை என்ன? உங்களுக்கு என்ன உள்ளது? என் அறை சமையலறை. எல்லா சிற்றுண்டிகளும் இருக்கிறது. நைட் ஸ்டாண்ட் பற்றி பேசும்போது அதற்கான சில கட்டங்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். நான் இதை மிகச்சிறந்ததாக செய்ய விரும்பினேன். சரி, நான் நினைக்கிறேன். இதென்ன? இது ஒரு பாப்கார்ன் இயந்திரமா? ஆமாம். மேலும் நாங்கள் சுவை உணவுகளையும் பெற்றோம். வாவ், எனக்கு ஒன்றை தரலாமா? இப்போது என் நைட் ஸ்டாண்ட் எங்கு போயிற்று என்பதை நான் பார்க்க முடிகிறது. டோமாச்சோ, அதை விளக்க முடியுமா? எனக்கு மேலும் கட்டங்கள் தேவைப்பட்டது. சரி, நான் உன்னை மன்னிக்கிறேன். நண்பர்களே, நாங்கள் அறை சுற்றுலாவை முடித்து விட்டோம். நாங்கள் ஒரு நல்ல வீட்டை கட்டியதாக நினைக்கிறேன். எங்கள் வீட்டுல ஒரு மிகப்பெரிய நுரைக்கும் குழி வீடு. நாங்கள் ஒரு நல்ல வேலை செய்தோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி இல்லாமல் சென்றோம். நீங்க என்ன பண்ணீங்க? இது ஒரு விபத்தாக இருந்தது. விபத்தா? என் கடவுளே, என்ன நடக்குது? என் அரிய சிறிய அறை. என் கழிவறை. நான் அங்கு மணி நேரம் உட்கார முடியும். சரி, கூட்டு வேலை கனவுகளை சாதிக்க உதவுகிறது. மேலும் நண்பர்களே, எனது புதிய வீடியோக்களை தவற விடாமல் உங்கள் மணி ஓசை அடிக்க மறக்க வேண்டாம். சப்ஸ்கிரைப் செய்யவும்.